ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டிஎஃப்எம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பீமன் நியூ பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க இப்போ நம்ம அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எபிசோட் 82. உன் உயிர்தான் என்கிட்ட இருக்கே. சிவன்யா சித்தார்த்தை அந்த நிலைமையில் பார்த்ததும் கதறி அழுகிறாள். சிவன்யாவின் அழுகை குரல் கேட்டு சித்தார்த் மெதுவாக தனது கண்களை திறந்தான். ஏ பொண்டாட்டி, ஏன்டி அழுகுற? நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். உன் கூட சேர்ந்து வாழாம என்னோட உசுர் போயிடுமா என்ன? சித்தார்த், நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்களா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்னும் ஆகல? நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. இந்த சித்தார்த் இருக்கும்போது என்னோட சிவன்யா அழவே கூடாது. முதல்ல கண்ணீரை தொட. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் போதும்டி, எவ்வளவு நேரம் தான் இந்த அழுமூஞ்சியவே நான் பாத்துட்டு இருக்கிறது? உயிர் பழைச்சதுக்காவது என்ன பார்த்து கொஞ்சம் சிரிக்க மாட்டியா? உங்களுக்கு நான் அழகை பார்த்தா கிண்டலா இருக்கா? உங்களால நான் இன்னைக்கு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நியூஸை பார்த்ததும் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. சித்தார்த் அப்படி கூப்பிட்டதும் சிவன்யா தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு மெதுவாக அவனது அருகில் சென்றான். உன்னோட உயிர் தான் என்கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி போகும்? முதல்ல அழுவறதை நிறுத்திட்டு கொஞ்சம் என் பக்கத்துல வா. உண்மையிலே நீ அப்படி கோவமா பேசினதும் நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. இதுக்கப்புறம் என்னால உன் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இனி நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல. இனி உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க. எப்பவும் நான் உங்க கூட தான் இருப்பேன். இந்த சிவன்யா இனிமே சித்தார்த்துக்கு தான். சரி, மேடத்துக்கு என் மேல இருந்த கோவம் எப்படி போச்சு? நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்ல வந்தேன், ஆனா நீ என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க விரும்பல. சாரிங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு நான் கேட்டு இருந்திருக்கணும். கேட்காதது என்னோட தப்பு தான். நான் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் தாத்தா வந்தாரு. தாத்தா தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாரு. என்ன தாத்தாவா? உங்க தாத்தாவுக்கு எப்படி என்ன பத்தின உண்மை தெரிஞ்சது? சிவன்யா, நீ உண்மையதான் சொல்றியா? ஆமாங்க, நான் உண்மைதான் சொல்றேன். உங்க தாத்தா எங்க தாத்தாவை மீட் பண்ணிருக்காரு. அப்பதான் அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு காரணம் நீங்க இல்ல, உங்களோட சித்தி தானே சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தாத்தாக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கு. 5 வருஷமா என் முகத்தை கூட பார்த்து பேசாத தாத்தா என்கிட்ட பேசினாருங்க. அது மட்டும் இல்ல, என்ன அவரோட பேத்தின்னு சொல்லிட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சித்தார்த். சித்தார்த்திடம் பேசிக்கொண்டு சிவன்யா சந்தோஷமாக அவனது மார்பில் சாய்ந்தாள். சாரிங்க, நான் தெரியாம உங்க மேல படுத்துட்டேன். வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? நான் வேணா டாக்டர் கூப்பிடவா? ஏஹே, பயப்படாத, அந்த அளவுக்கு ஒன்னும் வலிக்கல. இப்போதைக்கு எனக்கு ஒரே வருத்தம் தான். எத்தனை நாள் உன்னை இந்த மாதிரி என்னோட நெஞ்சில சாய்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ நீயே சாயிர, ஆனா என்னால சாச்சிக்க முடியல. இந்த விதியை நான் என்னன்னு சொல்ல? ஏ பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. நானும் தாங்க. என்ன நீயும்? நீங்க சொன்னீங்கல்ல அதான். நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி சொல்லணும். என்ன பார்த்து ஒரு முறை நான் சொன்ன மாதிரி சொல்லு. அச்சா சித்தார்த், ப்ளீஸ் வேண்டாமே. எனக்கு வேணுமே. சிவன்யா, ஒரே ஒரு முறை உன் வாயால நான் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் டி. சிவன்யா சொல்லுடி, ப்ளீஸ் டி. என் செல்ல பொண்டாட்டில இப்ப நீ சொல்லுவியா மாட்டியா? கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணுமா? நீ சொன்னா எனக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும். அப்புறம் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். எப்படி வசதி? நான் சீக்கிரம் சரியாகணுமா இல்ல இப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா? அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதான் உங்களுக்கு இவ்வளவு மெடிசன் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். ஏய் என் மக்கு பொண்டாட்டி, எனக்கு எவ்வளவு மெடிசன் கொடுத்தாலும் உன்கிட்ட இருந்து வர இந்த வார்த்தைக்கு நிகராகாது. இப்ப நீ சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன். ஐ லவ் யூ. சிவன்யா அப்படி சொல்லிவிட்டு தனது கண்களை இறுக மூடிக்கொள்ள சித்தார்த் உடனே அவளை இழுத்து அவளது இதழோடு இதழ் பதித்தான். என்னாச்சு? அண்ணி உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வர காணோமே. ஒருவேளை ப்ரோ இன்னும் கண்ணு முடிக்காம இருக்காரோ? இதை இப்ப யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அதோ ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்க கிட்ட கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், வாட் யூ வாண்ட்? என்னோட அண்ணி ஐசியூக்குள்ள போனாங்க, இன்னும் வெளியே வரல. என்னோட ப்ரோக்கு இப்போ பரவாயில்லையா என்னன்னு எனக்கு தெரியணும். நான் உள்ள போலாமா? சார், ஐசியூக்குள்ள ஒரு ஆள் போக தான் அலோ பண்ணுவோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள போங்க. பேஷண்ட் ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போன உடனே சீக்கிரம் வந்துடணும், இல்லனா டாக்டர் எங்களை தான் திட்டுவாங்க. ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. போனவங்க இன்னும் வரத்தானும். நாம இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க இப்போதைக்கே வரமாட்டாங்க போல. பேசாம நாமளே உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ரூமிற்குள் சென்ற அர்ஜுன் அவர்கள் இருவரையும் பார்த்து அதிர்ந்தான். அர்ஜுனின் குரல் கேட்டதும் சிவன்யா வேகமாக சித்தார்த்திடமிருந்து விலகினாள். நான் வெளியில வெயிட் பண்றேன். ஹலோ பாஸ், நான் ஒன்னும் என்னோட சீனியர் கிட்ட பேசல, நான் என்னோட ப்ரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சோ உங்களை கிண்டல் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் எனக்கு இருக்கு. இந்த ஆபரேஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ என் மேல கோவமா இருக்கா, என் கூட பேச மாட்டேங்கிறான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே. அப்போ இப்ப நடந்ததுக்கு பேர் என்ன? எனக்கும் என்னோட சிவன்யா என்கிட்ட இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவான்னு தெரியாதா? என்ன தேடி வந்ததும் இல்லாம அவ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரா? இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. அர்ஜுன், நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? ஹாப்பியா இருங்க ப்ரோ. இந்த நாளுக்காக தானே நீங்க எத்தனை நாள் ஏங்கிருப்பீங்க. உண்மையா சொல்ல போனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு, நீங்களும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது. சரி, உங்களோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பெயின் பரவாயில்லையா? ஐ ஃபீல் பெட்டர். ஆமா, என்ன ஷூட் பண்ணவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? ஆமா ப்ரோ. வாட்? எபிசோட் 83. கண்ணா, வீட்டுக்கு வந்துடா. வாட்? அவன் உயிரோட இருக்கானா? How is this possible? Yes bro, அவனோட உடம்புலயும் 3 இடத்துல புல்லட் பாஞ்சிருக்கு.
அவனை இங்க வைக்கக்கூடாதுன்னு சென்னையில உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க அவனுக்கும் இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிச்சான். இப்போதைக்கு கோமால இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. நீங்க எதையும் நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. உங்க ஹெல்த் பாருங்க ப்ரோ. அர்ஜுன் என்ன ஆனாலும் சரி, அவன் மட்டும் தப்பிச்சு அவனோட சொந்த நாட்டுக்கு போயிடவே கூடாது. அவனோட அழிவு நிச்சயமா நம்ம நாட்டுல தான் இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல ப்ரோ? நம்ம கவர்மெண்ட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். மிஷன் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அதிகாரம் நம்ம கையில இருக்கும். இப்ப இது கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இனி அவனை நம்மளால டச் பண்ண முடியாது. அவன் அங்கிருந்து தப்பிச்சு போகாம வேணா நம்மளால பாத்துக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அவன் நீ நினைக்கிறத விட ரொம்ப ஷார்ப்பானவன். அவன் எப்படியும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுவான். அதனால எப்பவும் அலர்ட்டாவே இருங்க. நம்ம ஆளுங்க 2 பேரும் அவனை கண்காணிக்கிறதுனே போடு. இதுக்கான பெர்மிஷன் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன். ப்ரோ போதும், கொஞ்சம் மிஸ்டர் சித்தார்த்தா மட்டும் பேசுறீங்களா? இப்போதைக்கு எனக்கு எல்லாத்தையும் விட உங்களோட ஹெல்த் தான் முக்கியம். அதனால அதுல மட்டும் கவனத்தை. உங்ககிட்ட நான் வெளியவே சொன்னல அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க பாட்டுக்கு அவரை பேச வச்சிட்டு இருக்கீங்க. டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. தயவு செஞ்சு வெளியில போங்க சார். ஓகே ஓகே சிஸ்டர். ப்ரோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் ஆஃபீஸ்க்கு இன்னும் அப்டேட் கொடுக்கல. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. அப்புறம் சிவன்யாவை பார்த்துக்கோ. அவளை அழ வேண்டாம்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அண்ணி அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டேய் வாங்க போற. அதுக்கு நீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும். சரி ரெஸ்ட் எடுங்க. கெட் வெல் சூன் ப்ரோ. என்னம்மா மாப்பிள்ளை இப்ப எப்படி இருக்காரு? அவர் கண் முடிச்சிட்டாரா? உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? பேசினார்ப்பா. ஆபரேஷன் பண்ணிருக்கிறது ரொம்ப வலிக்குது போல. நல்ல வேலைம்மா, மாப்பிள்ளையோட உயிருக்கு எதுவும் ஆகல. அதுக்கு நம்ம கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். ஆமாப்பா, அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்னால அதை தாங்கிருக்கவே முடியாது. சிவன்யா, அதான் மாப்பிள்ளை கண் முடிச்சிட்டார்ல, இப்பவும் எதுக்குமா அழுவுற? போதுமா, உன்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் நீ அழுததெல்லாம் போதும். இனி நீ எப்பவும் சந்தோஷமா மாப்பிள்ளை கூட வாழணுமா? சரியா? ஆமா அண்ணி, அங்கிள் சொல்றதுதான் சரி. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க அழவே கூடாது. என்னோட ப்ரோ நீங்க நினைக்கிறத விட ரொம்ப நல்லவன். நீங்க தான் தெரியற வரைக்கும் அவர் டெய்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் கொட்டி கொடுக்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அண்ணி, என்னோட வாழ்க்கையில அவரை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்ல. ஒரு பிரதரா உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ப்ரோவை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அது ப்ரோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா வாழணும் அண்ணி, அதுதான் என் ஆசை. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அசோக் மிகவும் படபடப்பாக அங்கே ஓடி வந்தான். அவனுடன் கையில் தடியுடன் ரகுராம் வேந்தனும் வந்தார். பெரியய்யா அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. ஹாய் அசோக் ப்ரோ, வாங்க. அர்ஜுன், சித்தார்த்துக்கு இப்ப எப்படி இருக்கு? அவனுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? நோ, ஹீஸ் பெட்டர். நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வந்தேன். அவர் நல்லா தான் இருக்காரு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ராஸ்கல் கண் முடிச்சிட்டானா? அவனுக்கு இந்த தடியால 2 போட்டாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். அவனுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த நாட்டை அவன் தான் காப்பாற்றணும்னு ஏதாவது இருக்கான்னு? ஹே ஓல்ட் மேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ப்ரோவை ஏன் முன்னாலே அடிப்பேன்னு சொல்லுவ? யார் நீ? டேய் பரவா, யாரை பார்த்து ஓல்ட் மேன் சொல்ற? என்னால இப்ப கூட உன்னை அடிச்சு தூக்கி வீச முடியும் தெரியுமா? என்னையாவா யாருன்னு கேட்ட? உள்ளே இருக்கிறவன் என் பேரண்டா, நான் உன்னோட தாத்தா. ஐயோ அர்ஜுன், அவர் தான் பெரிய ஐயா, சித்தார்த்தோட சொந்த தாத்தா. அவர்கிட்ட பார்த்து பேசு. நீ எல்லாம் துப்பாக்கி வச்சு ஒருத்தனை சுடணும்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் சுடணும். ஆனா அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, எப்பவும் கையில வச்சிருப்பாரு, பட்டுன்னு சுட்டுருவாரு. பி கேர்ஃபுல். ஓ, இவர் தான் என்னோட ப்ரோவை 5 வருஷத்துக்கு முன்னால வீட்டை விட்டு போக சொன்னவரா? இப்பவே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா 5 வருஷத்துக்கு முன்னால இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அசோக், எங்கடா அவன்? என்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போ. பெரியய்யா, சித்தார்த் ஐசியூல இருக்கான். நீங்க தயவு செஞ்சு அங்க போய் சத்தம் போட்டு பேசாதீங்க, சரியா? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு நீ ஒன்னும் பாடம் எடுக்காத. இப்போ உன்னால நாங்க கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? வயசானாலும் அவரோட அலங்காரம் மட்டும் குறையவே குறையாது. சரி பெரியய்யா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அசோக் ரகுராமை ஐசியூவிற்கு கூட்டி சென்றான். டேய் பரவா ராஸ்கல், இந்த தாத்தா மேல உள்ள கோவத்துல ஏதேதோ முடிவெடுத்து இப்படி குண்டடிப்பட்டு கிடக்குறியாடா? ராஜா கண்ணா, தாத்தாவை முழிச்சு பாருடா. பெரியய்யா அழாதீங்க, சித்தார்த்துக்கு எதுவும் ஆகல. என்னை எப்படிடா அழாம இருக்க சொல்ற? இவனை இந்த கையால தான்டா வாங்கினேன். அவங்க அம்மா விட்டுட்டு போனதுல இருந்து அவ கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன்டா. அப்படி பார்த்து வளர்த்தவன் இப்படி கிடக்குறானே, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். அன்னைக்கு மட்டும் அந்த ராட்சசி சொன்னதை நம்பாம இருந்திருந்தா இன்னைக்கு என் பேரை இப்படி கிடக்க மாட்டான். ராதகி என் குடும்பத்தை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாலே, அவன் நல்லா இருப்பாளா? ஐய, யாரு என்ன தூங்க விடாம சத்தம் போடுறது? ஓ ஓல்மேன், நீயா? நீ இங்க என்ன பண்ற? ஐயா கண்ணு முடிச்சிட்டியா? தாத்தா பண்ண தப்புக்கு நீ நல்லா எந்திரிச்சு வந்து தாத்தாவை அடிச்சா கூட தாத்தாக்கு சம்மதம் தான். யா அசோக், என்ன இதெல்லாம்? இவரை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? டேய், அவர் நியூஸ்ல உன்னை பத்தி பார்த்ததும் பதறி போயிட்டாருடா. உன்னை உடனே பாக்கணும்னு சொல்லவும் நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன். இன்னும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, அதான் என்ன பார்த்தாச்சுல, இன்னும் இங்க என்ன வேலை? கிளம்புங்க, 10 வரட்டும். டேய் கண்ணா, எனக்கு தெரியும் என்னதான் நீ என்கிட்ட மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசினாலும் என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு. சீக்கிரம் சரியாகி நம்ம வீட்டுக்கு வந்துடுறா.
இதுக்கு மேலே இந்த தாத்தாவால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுடா. எபிசோட் 84. டேய் படவா, சீக்கிரம் சரியாகி வாடா. இங்க நான் யாருக்கும் பேரனும் இல்ல, எனக்கு யாருக்கும் தாத்தாவும் இல்ல. அசோக், முதல்ல அவர் இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ. டேய் என்னடா இப்படி பேசுற? அவர் உன்னை பார்க்க தானே இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, அவரை போய் இப்படி மூஞ்சில அடிச்சாப்ல பேசுற. பரவாயில்ல அசோக், விடு. அவனை நீ எதுவும் சொல்லாத. அவன் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா நான் அவனுக்கு பண்ணது அவ்வளவு பெரிய துரோகம். சின்ன பிள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை தப்பு பண்ணி இருக்காதுன்னு நான் நம்பி இருக்கணும். ஆனா நான் தியாதகி சொன்னதை நம்பினால எனக்கு இந்த தண்டனை தேவைதான். சித்தார்த், நீ தாத்தா மேல எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோ, ஆனா வீட்டுக்கு மட்டும் திரும்பி வந்துறியா? தாத்தாவுக்கும் வயசாயிடுச்சுல, உங்ககிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்காம இந்த கட்ட வேகாதியா. இதை மட்டும் உன் மனசுல வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உனக்கு கல்யாணம் ஆன நேரம் உன்னோட சித்தி இங்க இல்ல. அப்போ ஹாங்காங்ல அவ பசங்களோட இருந்தா. அநேகமா இந்த மாசம் திரும்பி வந்துடுவான்னு நினைக்கிறேன். உன்னோட பொண்டாட்டியவோ பிள்ளையவோ அவர்கிட்ட காட்டிடாத. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் நான் ஏன் காட்டக்கூடாது? இந்த மொத்த உலகத்துக்கும் அவதான் என் பொண்டாட்டின்னு நான் சத்தமா சொல்லணும். நான் ஒன்னும் உங்க குடும்பத்துக்கிட்ட வரலையே, உங்ககிட்ட எதுவும் பணம் கேட்கலையே, அப்புறம் நான் ஏன் பொண்டாட்டியை காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? சித்தார்த், உன்னோட சித்தியை பத்தி உனக்கு முழுசா தெரியலையேப்பா. உன் மேல பழிய போட்டு அந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் அவளோட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உன் அப்பா கிட்ட சொன்னேன், அவன் அதை காதுல கூட வாங்கல. அவன் மேல பைத்தியமா அவ என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு தெரியுறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு எல்லாம் புரிய வரும். அப்ப அந்த ராட்சசியோட உண்மையான முகத்தை அவன் பார்ப்பான். அவளோட உண்மையான முகம் வெளியில வர வரைக்கும் உன் பொண்டாட்டியவோ பிள்ளையவோ அவகிட்ட காட்டாது. இது அவங்க 2 பேரோட பாதுகாப்புக்காக தாத்தா சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரியுதுல? இதுக்கு மேலேயே என்கிட்ட இருந்தா உங்களுக்கு என்ன வேணுமா? அவங்க ஆசைப்பட்டது வேந்தன் ஃபேமிலியோட சொத்து தானே, அது எல்லாத்தையும் நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான்ல. இன்னும் எதுக்காக அவங்க என்ன டார்கெட் பண்றாங்க? இந்த ராட்சசி வேந்தன் ஃபேமிலியோட வாரிசுன்னு சொல்றதுக்கு அவளோட பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறா. இந்த வயசான கிழவனுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, அதுக்குள்ள நான் அவளை நம்ம குடும்பத்தை விட்டு விரட்டிடுறேன். அந்த நாள் வர வரைக்கும் நீ சிவனியா கூட இங்கேயே சந்தோஷமா இரு. தாத்தாக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் இன்னும் பழைய சித்தார்த் கிடையாது. என்னதான் என்னால காப்பாத்திக்க முடியல, ஆனா என்னோட குடும்பத்தை கண்டிப்பா என்னால காப்பாத்திக்க முடியும். அவங்களுக்கு பயந்துட்டு நான் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சு வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் என்னோட ஃபேமிலி கூட கண்டிப்பா சென்னைக்கு வரதான் போறேன். இந்த சீக்ரெட் டாஸ்க்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிஞ்சிருச்சு. இனி இந்த சமுதாயத்துல என்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு வாழணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல. சித்தார்த்தனா, தாத்தா சொல்றது கேளுடா. எனக்கு என்ன இப்போதைக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே உயிர் நீ மட்டும்தான். உங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இந்த தாத்தா சொல்றது கேளுடா. ஏ மச்சான், இது வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் நான் உன் பக்கம் தான் நின்று இருக்கேன். இந்த ஒரு முறை மட்டும் பெரிய சொல்றது கேளு. நீ இல்லாத நாள்லாம் அவர் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு நான் அவர் கூட இருந்து பார்த்தேன். அதனால சொல்றேன், தயவு செஞ்சு அவர் சொல்றது கேளு. அவருக்காக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் சிவனியாக்காக பாரு. இத்தனை வருஷம் அவன் நிறைய வலியும் வேதனையும் அனுபவிச்சிட்டா. இப்ப நீ அவளை சென்னைக்கு கூட்டிட்டு போனா சித்தி ஏதாவது ஒரு வழியில அவருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. மறுபடியும் அவளை நீ பிரச்சனையில மாட்டிவிட போறியா? நல்லா யோசிச்சுக்கோ. அசோக் சொன்னதும் சித்தார்த் எதையோ ஆழமாக யோசித்தான். அசோக், நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. அவங்க ஆசைப்பட்டது நடக்கலனா எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்க என்ன காயப்படுத்தினாலும் சரி, ஆனா என்னோட சிவனியாக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அவங்களுக்காக வேணா அவர் சொன்னதை செய்யறேன். நீ யாருக்காக செய்யறியோ, நீ செய்யறல, அதுவே எனக்கு போதும். எங்க என் பேத்தியை காணோம்? கல்யாணத்துல கூட அவகிட்ட என்னால ஒழுங்கா பேச முடியல. அசோக், என் பேத்தியை கூட்டிட்டு வாடா, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. சிவனியாவும் குழந்தையும் வெளியில தான் இருக்காங்க. வாங்க, நான் உங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். நீ பரவா, சீக்கிரம் சரியாய் வாடா. உன்னை இந்த மாதிரி படுக்கையில பார்க்க சகிக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சின்ன பிள்ளையில பார்த்த அதே கௌதமும் கௌஷிக்கும் இப்ப கிடையாது. அவங்களும் வளர்ந்துட்டாங்க. உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ளேயே விஷயத்தை இறக்கிட்டா. கௌதம் அப்படியே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா கௌஷிக்கோட குணம் மாறி போச்சு. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. தம்பிங்க பாசத்தை கொட்டிடாத. சரி, உடம்ப பாத்துக்க, நான் வரேன். தாத்தா, மாறினது அவங்க மட்டும் இல்ல, இந்த சித்தார்த்தும் தான். என்னை பத்தி நீங்க இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. இன்னும் நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் இந்த சித்தார்த்தோட உண்மையான முகம் என்னன்னு வெளியே தெரிய போகுது. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி ஐ அம் கோயிங் டு ப்ளே மை கேம். சிவன்யா வெளியே போடப்பட்டிருந்த சேரில் சோகமாக உட்கார்ந்திருந்தாள். சிவன்யா, இவர் தான் சித்தார்த்தோட தாத்தா. நீ கல்யாணத்திலேயே அவரை பார்த்திருப்ப, ஆனா பேசதான் வாய்ப்பு இருந்திருக்காது. அசோக் சொன்னதும் சிவன்யா வேகமாக எழுந்து நின்றாள். உட்காருமா, உன்னை பார்த்தாலே தெரியுது, அழுதாது முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, என் பேரனுக்கு எதுவும் ஆகாது. அவங்க கூட நீ 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வ. ரொம்ப நன்றிமா, என்னோட பேரனை திருப்பி கொண்டு வந்ததுக்கு. அவன் முகத்துல இன்னைக்கு ஒரு கலையை பார்த்தேன். அதுக்கான 5 வருஷமா அவன் முகத்துல காணாம போயிருச்சு. இது எல்லாத்துக்கும் நீ தாமா காரணம். என் பேரன் ரொம்ப நல்லவமா, அவனை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோமா. என்ன தாத்தா நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்ப ஒருத்தர் என் வாழ்க்கையில கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். தாத்தா, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா நானும் அவரும் சந்தோஷமா வாழ்வோம். சிவன்யா ரகுராமிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே காசிநாதன் அங்கே வந்தார். அம்மாடி சிவன்யா, இப்ப சித்தார்த்துக்கு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல தாத்தா, இப்பதான் கண்ணு முடிச்சாரு. டாக்டர் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. நீங்க உள்ள போய் பாருங்க தாத்தா. நான் பார்க்க போகலம்மா. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் அவனை பார்க்க போறது?
அவனை நான் எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கேன். எபிசோட் 85. இப்போ தீக்ஷி எங்க? சிவன்யா, அவரோட முகத்தை பார்க்கற தகுதி எனக்கு இல்லம்மா. இப்ப நான் அவரை போய் பார்த்து பேசினா அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவர்கிட்ட பேசுறேன்னு நினைப்பாரு. அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கதாமா நான் இங்க வந்தேன். அவர் நல்லா இருக்காருல்ல, அதுவே எனக்கு போதும். சரிம்மா, நான் கிளம்புறேன். அவரை பார்த்துக்க, உன்னையும் கவனிச்சுக்க. அவருக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. சரி காசிநாத், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்க பேரனை பார்க்காம போனா எப்படி? மனுஷங்கன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க. தப்பே பண்ணாம இருக்க நாம ஒன்னும் ஞானிகள் கிடையாது. அவ்வளோ ஏன், அவனோட சொந்த தாத்தா. நானே அவனுக்கு இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னையவே அவன் மன்னிச்சுட்டான். உங்களை மன்னிக்க மாட்டானா? நீ உள்ள போய் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே குடும்பம் இல்லையா? இப்படி பிரிஞ்சு போறது நல்லதில்ல. மிஸ்டர் வேந்தன், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா நான் செஞ்ச காரியத்தை நினைச்சா என்னாலே என்ன மன்னிக்க முடியல. இதுல எப்படி அவர் என்னைய மன்னிப்பாரு? காசிநாதன் ரகுராமிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவரது கண்களில் கண்ணீர் கசிந்தது. ரகுராம் உடனே அவரது தோளில் கை போட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார். மிஸ்டர் காசிநாதன், நான் சொல்றேன்ல, என் பேரன் கண்டிப்பா உங்களை மன்னிச்சிருவான்னு. அசோக், ஒரு கூட்டிட்டு போ. சரிங்க பெரியய்யா. அம்மாடி சிவன்யா, இது என்னோட கார்டு. இதுல என்னோட பர்சனல் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் இந்த தாத்தா கிட்ட கேளு, சரியா? அப்புறம் முக்கியமா உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க நான் தான் சித்தார்த்தோட குடும்பம்னு சொல்லி உங்ககிட்ட பேசினா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடு. அவங்க யார்கிட்டயும் பேச வச்சுக்காதுமா. மற்ற சித்தார்த்தையும் உங்ககிட்ட சொல்லுவான். சரி, நான் ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது சித்தார்த்துக்கு நல்லதில்ல, நான் கிளம்புறேன். அம்மாடி சிவன்யா, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஏன் சித்தார்த் ஆபத்துன்ற மாதிரி பேசிட்டு போறாரு? எனக்கும் எதுவும் புரியல. ஆனா அவரோட சித்திக்கு அவர் பிடிக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்கள மீன் பண்ணி தான் சொல்லிட்டு போறாரோ என்னவோ. சித்தார்த் கிட்டயே கேட்டதான்ப்பா நமக்கு என்னன்னு தெரியும். இந்த பணக்காரங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதாமா. எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. என்ன ஆனாலும் சரி, மாப்பிள்ளைய மட்டும் பத்திரமா பாத்துக்கணுமா. ஆமாப்பா, ஏற்கனவே அவர் நம்ம குடும்பத்தினால நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அன்னைக்கு அதித்தியை மட்டும் அவர் தப்பா நினைக்காம இருந்திருந்தாருன்னா 5 வருஷம் அவரோட வாழ்க்கை வீணாகாம இருந்திருக்கும். ஒரு வகையில அவரோட வாழ்க்கை வீணானதுக்கு நம்ம குடும்பமும் ஒரு காரணம். இனிமே அவரை நான் பத்திரமா பாத்துப்பேன்ப்பா. சரிம்மா, நீ ஹாஸ்பிட்டல்ல இரு. அம்மா இப்ப ரொம்ப பதட்டமா இருப்பா. நான் போய் விவரத்தை சொல்லி அம்மாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ளையும் குழந்தைய பார்க்க ஆசைப்படுவார்ல. ஆமாப்பா, தீக்ஷி வேற ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க போய் முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கிறேன். சிவன்யாவிடம் பேசிவிட்டு ராஜேந்திரன் அங்கிருந்து கிளம்பினார். அவர் கிளம்பிய அடுத்த சில நிமிடங்களிலேயே காசிநாதனும் அங்கிருந்து கிளம்பினார். அர்ஜுன், சித்தார்த் உன்னை கிளம்ப சொன்னான். உன்னோட டீமை கூட்டிட்டு நீ காஷ்மீர் கிளம்புவியா? அங்க போனதும் உன்னை அவனுக்கு கால் பண்ண சொன்னான். என்ன, நீ காஷ்மீர் கிளம்ப சொன்னாரா? அவர் இந்த நிலைமையில இருக்கும்போது என்னால எப்படி அவரை விட்டுட்டு போக முடியும்? நோ வே, நான் எங்கேயும் போக மாட்டேன். அவர் ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அவன் ஆல்ரெடி வீடியோ கால்ல இருக்கான். இந்தா, நீயே இப்ப சொன்னதை உன் வாயால அவன் கிட்ட திரும்ப சொல்லிடு. என்ன ப்ரோ, வீடியோ கால்ல இருக்காரா? ஐயோ அசோக் ப்ரோ, இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்படி நீ அவர்கிட்ட கோத்து விட்டுட்டீங்களே. அவ்வளோ பயம் இருக்கிறவன் சொல்லும் போதே கிளம்ப வேண்டியது தானே. கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கலாம்னா திட்ட மாட்டாரு தான். சரி, சொல்லி பார்ப்போம். ஹலோ ப்ரோ, என்ன எதுக்காக நீங்க இப்ப காஷ்மீர் கிளம்ப சொன்னீங்க? அர்ஜுன், உனக்கு தெரியும் தானே, நம்ம டீம் அடுத்து லீட் பண்றதுக்கு நீ தான் கரெக்டான ஆள். அதனால கண்டிப்பா நீ அங்க போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஒரு நியூ மிஷன் இருக்கிறத ஆபீஸ்ல சொன்னாரு. அதுக்கான ட்ரைனிங்கை நீங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வரே, இவரெல்லாம் மனுஷன் தானே. ஐசியூல இருக்கும்போது கூட எப்படிதான் ட்ரைனிங் பத்தி பேசுறாரோ தெரியல. அர்ஜுன், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ அர்ஜுன், கேன் யூ ஹியர் மீ? எஸ் எஸ், ஐ கேன் ஹியர் யூ வெரி வெல் பாஸ். பட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அட்லீஸ்ட் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமாவது நான் இங்க இருக்கேன், ப்ளீஸ். யூ ராஸ்கல், என்னையாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? இதை பண்றியான்னு நான் கேட்கல, இதை பண்ணுன்னு உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன். டூ வாட் ஐ சே. ஓகே ஓகே ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன, நான் காஷ்மீர் கிளம்பணும், அவ்வளவுதானே? டோன்ட் வரி, நான் கிளம்புறேன். பட் எனக்கு தோணுச்சுன்னா நான் உடனே கிளம்பி உங்களை பார்க்க வருவேன். அப்ப நீங்க என்ன எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஓகே மேன், நவ் யூ கோ. ஓகே ஓகே, நவ் ஐம் லீவிங். நீங்க ஹாப்பியா இருங்க, ஸ்டே சேஃப் அண்ட் அன்னி கூட என்ஜாய் பண்ணுங்க. அர்ஜுன் சித்தார்த்திடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சிவன்யா, சித்தார்த்தோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல சுத்தி அங்கங்க அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அதனால நீ சித்தார்த் பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் நீயும் சித்தார்த் கூட இருந்துக்கோ. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு. உனக்கு தேவையானதை அவங்க ரூம்லயே வந்து தந்துருவாங்க. அண்ணா, எதுக்காக அவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு? உண்மையிலேயே அவருக்கு ஆபத்து இருக்கா? சிவன்யா, இப்ப எல்லாத்தையும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. சித்தார்த்தோட உயிருக்கு ஆபத்து இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அவனை யாராலும் தொடக்கூட முடியாது. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. அசோக் சிவன்யாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிவன்யாவின் செல்போன் ஒலித்தது. சொல்லுங்கப்பா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? தீக்ஷி என்ன பண்றா, தூங்குறாளப்பா? சிவன்யா, அது கேட்கதாம நான் உனக்கு போன் பண்ணேன். தீக்ஷி அங்க வந்தாலாமா? என்னப்பா கேக்குறீங்க? தீக்ஷி எப்படிப்பா இங்க வருவா? என்னமா சொல்ற? தீக்ஷி அப்ப அங்க வரலையா? அட கடவுளே, என் பேத்தி. இப்ப தீக்ஷி எங்க? அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. தீக்ஷி எங்கப்பா? அவ அம்மா கிட்ட தானே இருந்தா. என் குழந்தை எங்கப்பா போனா? சித்தார்த்தின் உயிருக்கு யாரால் ஆபத்து? தீக்ஷி எங்கே போனாள்? சித்தார்த்தின் உண்மையான முகம்தான் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப தொடர்ந்து கேளுங்க ஹிடன் சிஇஓ உங்க குக் எஃப்எம் மட்டும். எபிசோட் 86. நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்?
ஒரு இருட்டு அறைக்குள் குழந்தை அழும் சத்தம் கேட்டது. ஏய் வாய மூடு, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ என்னதான் அழுதாலும் இந்த இடத்தை விட்டு உன்னால வெளியே போகவே முடியாது. ப்ளீஸ் ஆண்டி, என்னை வெளியே விடுங்க. இந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் ஆண்டி. ப்ளீஸ் இந்த டோரை ஓபன் பண்ணுங்க. நீ இப்படி அழுகிறாப்ல டோரை ஓபன் பண்ணி உன்னோட மம்மி கிட்ட கூட்டிட்டு போவேன்னு நினைக்கிறியா? இந்த அதிதியை பார்த்தா உங்க எல்லாருக்கும் முட்டாளா தெரியுதுல. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த சிவன்யாவை என்னைக்கும் என்னை விட மேல வரக்கூடாது. நான் என்னோட அபிஷேக்கை இழந்து, என்னோட குடும்பத்தை இழந்து, தாத்தாவை இழந்து தெருவில் நிப்பனா? ஆனா அவ பணக்கார புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்வாளாம். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு என்ன எங்க மம்மி கிட்ட கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி, ப்ளீஸ். வாய முறிட்டு அமைதியா இரு, இல்லனா வாயவும் சேர்த்து கட்டிடுவேன் பாத்துக்க. ஏதோ குழந்தையாச்சே போனா போகுதுன்னு விட்டுருக்கேன். இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் உன்னோட மம்மிக்கு நீ தான் உயிர். உனக்கு ஏதாவதுன்னா அவ கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டா. நீ காணாம போன விஷயம் தெரிஞ்சு அவ புழுவா துடிக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? மம்மி உங்க மேல பாசமா தானே இருந்தாங்க. மம்மிக்கு உங்களை உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. உன் மம்மிக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கும் அவளை பிடிக்கணும்னு அர்த்தமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு அவளை சின்ன குழந்தையில இருந்தே பிடிக்காது. அவ சிரிச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அவ என்னைக்கும் சிரிக்கவே கூடாது. அவ எப்பயும் அழுதுகிட்டே தான் இருக்கணும். நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உன் மம்மி தான் காரணம். இதுக்கப்புறம் நீ இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. நீ இங்கேயே கிடந்து அழுது அழுது சாக வேண்டியதுதான். அடுத்த ஜென்மத்திலாவது சிவன்யா மாதிரி ஒருத்தி வயிற்றுல பொறுக்காம யாராவது என்ன மாதிரி போல்டா இருக்கவங்க வயிற்றுல பொறுத்து சந்தோஷமா வாழு. ஓகே அப்பா? என்னப்பா சொல்றீங்க? என் குழந்தை எங்கப்பா இருக்கா? தீக்ஷி எங்கப்பா போனா? அம்மாடி, அது நான் எப்படிமா சொல்லுவேன்? உங்க அம்மா மேலதான் எல்லா தப்பும். உங்க அம்மா எப்படி அவளை நம்பலாம்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? யோசிக்காம இப்படி பண்ணிட்டாலே. நீங்க என்னப்பா சொல்றீங்க? யார் அம்மா நம்பினாங்க? என்ன நடந்தது? அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை எங்கப்பா? அம்மாடி, அது என்ன நடந்துச்சுன்னா 2 மணி நேரத்திற்கு முன்பு. பாட்டி, இவ்வளவு நேரம் ஆச்சு, மம்மி எங்க இன்னும் காணோம்? டாடியும் வர காணோம். 2 பேரும் எங்க போனாங்க? 2 பேரும் முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காங்கடா. அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. சரி இப்ப லேட் ஆச்சு, நீ தூங்குடா. காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. நான் மம்மியையும் டாடியையும் பார்க்காம தூங்க மாட்டேன். மம்மிக்கு போன் பண்ணிட்டாங்க பாட்டி, நான் மம்மி கிட்ட பேசணும். கடவுளே, இந்த பிஞ்சு குழந்தைகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? அவ அப்பா குண்டடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. இந்த குழந்தைக்காவது இறக்கப்பட்டு என் மாப்பிளைய விட்டுருக்க கூடாதா? உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் மாப்பிளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் நல்லபடியா குணமாகி வந்துடணும். அதுக்கு நீதான் பாருள் புரியணும். பாட்டி, மம்மிக்கு போன் பண்ணிட்டாங்க. நான் பேசணும். தீக்ஷி குட்டி, என் செல்லம்ல இப்படி அடம் பிடிச்சீங்கன்னா பாட்டி என்னடா செய்வேன்? மம்மி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பாட்டி பேச்சு கேளுடா. இல்ல, நான் கேட்க மாட்டேன். நான் இப்பவே மம்மி கிட்ட பேசணும். தீக்ஷியும் வாசுகியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. தீக்ஷி குட்டி, மம்மி தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். நீ அமைதியா இங்கே உட்காரு, ஓகேவா? வாசுகி வேகமாக வாசலை திறக்க அங்கு அதித்தி நின்று கொண்டிருந்தாள். அதித்தி, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு தெரியும் நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு. உங்க கோவம் நியாயமானதுதான். நீங்க என்ன அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன் சித்தி. ஆனா என்ன நீங்க தப்பா மட்டும் நினைக்காதீங்க சித்தி. நான் இப்ப திருந்திட்டேன். சித்தார்த் அப்படி ஆனது தெரிஞ்சதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்ப கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன். சிவன்யா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரியா? மாப்பிள்ள இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு இப்ப பரவாயில்லையா? அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு முடிச்சிட்டாரு. அவர் கண் முடிச்ச உடனே தீட்சையை தான் பாக்கணும்னு சொன்னாரு. சிவன்யா தான் என்ன போய் தீட்சையை கூட்டிட்டு வர சொன்னா. என்ன சிவன்யா தீட்சையை உன் கூட அனுப்ப சொன்னாலா? இல்ல, நான் என் பேத்திய உன் கூட அனுப்ப மாட்டேன் சித்தி. எனக்கு தெரியும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு. சிவன்யா ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதலா சித்தப்பா தான் அங்க இருக்காரு. ஹாஸ்பிட்டல் வேற யாரும் இல்லாதால தான் நான் வந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணா சிவன்யாக்கு போன் பண்ணி தரேன், நீங்களே கேட்டுக்கோங்க. அதித்தி அழுது கொண்டே சொன்னதும் வாசுகி ஒரு நிமிடம் யோசித்தார். இல்ல வேண்டாம், சிவன்யாக்கு போன் பண்ணாத. அவ ஏற்கனவே ரொம்ப அழுதுட்டு இருப்பா. சரி, நானும் ஹாஸ்பிட்டல் வரேன். மாப்பிளைய நானும் பாக்கணும் தானே? ஐயோ, இந்த கிழவியை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம்னா. இவ்வளவு இப்ப வரேன்னு சொல்றாளே, இவளை இப்ப என்ன பண்றது? வாமா, நானும் வரேன். நம்ம 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. இல்ல சித்தி, நீங்க வீட்டுல தான் இருக்கணும். சித்தார்த்துக்கு திடீர்னு ஏதாவது சாப்பிட கொடுக்க சொன்னா அவருக்கு சாப்பாடு செய்யறதுக்கு வீட்டுல யாராவது இருக்கணும்ல. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா என்ன பண்றது? அதான் சொல்றேன், நீங்க வீட்லயே இருங்க. ஏதாவது ஒண்ணுனா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஆமா, அதுவும் சரிதான். அவர் உடம்பு சரியில்லாதவரு. அவருக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் கொடுக்க கூடாது. சரி, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணுனா உடனே எனக்கு போன் பண்ணு. சிவன்யாவை அழாம பத்திரமா பாத்துக்கோ. என் பொண்ணு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சித்தி, நீங்க கவலையே படாதீங்க. இனிமே சிவன்யா அழுகவே மாட்டா. ஏன்னா அழறதுக்கு அவ உயிரோட இருந்தா தானே. தீட்சி குட்டி, நீ ஆண்டி கூட போய் மம்மியை பாக்குறியா? பாட்டி, இந்த ஆண்டி ரொம்ப பேட் ஆண்டி. நான் இவங்க கூட போக மாட்டேன். குழந்தை கூட என்ன இப்படி சொல்றான்னா நான் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு. தீக்ஷி, உன்னோட வயசுல பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டி உன்னை மம்மி டாடி கிட்ட கூட்டிட்டு போவாங்க. நீ அவங்க கூட போ. தீக்ஷி குட்டி, ஆண்டி இது வரைக்கும் உன்னை ஏதாவது சொல்லியிருந்தா சாரி. இனிமே ஆண்டி உன்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன், ஓகேவா? சரிவா போலாம். எபிசோட் 87. அதித்தி ரொம்பவே லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டா. உன்னோட மம்மியை பாக்கணும்னு சொன்னல, ஆண்டி கூட வந்தாதான் நீ உன்னோட மம்மியை பார்க்க முடியும். ஆண்டி உன்னை மம்மி கிட்ட கூட்டிட்டு போறேன், வாடா செல்லம். நிஜமா நீங்க என்னோட மம்மி கிட்ட தான் கூட்டிட்டு போவீங்களா? உண்மையிலேயே என்னோட மம்மி தான் உங்களை என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆமாண்டா செல்லம், உன்னோட மம்மி தான் என்ன கூட்டிட்டு வர சொன்னா. அப்படின்னா ஓகே, வாங்க போலாம். சரி சித்தி, நான் பாப்பா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். அங்க போயிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். சரிமா, பாத்து கூட்டிட்டு போ.
என்னப்பா சொல்றீங்க? அதித்தி அக்கா கூட்டிட்டு போனாங்களா? அப்பா அவங்கள நம்பி அம்மா ஏன் தீட்சை கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னோட குழந்தை இப்ப எங்க, எப்படி கஷ்டப்பட்டான்னு தெரியலையே. சிவன்யா, குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தைய யார் கூட்டிட்டு போனா? அண்ணா, அதித்தி அக்கா குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களாம். ஆனா அவங்க கிளம்பின நேரத்துக்கு இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம். அவங்க இன்னும் இங்க வரல. என் குழந்தைய வேணும்னே அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க போல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சிவன்யா, முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. நீ சொல்றதை வச்சு பார்த்தா எப்படியும் சிட்டிக்குள்ளதான் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பா. அவ்வளவு சீக்கிரம் சிட்டியை விட்டு குழந்தைய கொண்டு போயிருக்க முடியாது. நீ அழாத, ஏதாவது பண்ணி எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். நீ முதல் தைரியமா இரு. இந்த விஷயத்த முதல்ல சித்தார்த் கிட்ட சொல்லணும். அண்ணா, அவருக்கு இப்பதான் இவ்ளோ பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு. இந்த நேரத்துல அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லலாமான்னு கூட தெரியல. தங்கச்சி, உன் புருஷன் நீ என்ன நினைச்சிட்ட? He is the war of God மா. இந்த நாட்டையே காப்பாத்துறவனால தான் குழந்தையை காப்பாற்ற முடியாதா? இன்னைக்கு மட்டும் உன் புருஷன் ரிஸ்க் எடுத்து இந்த மிஷனை பண்ணி முடிச்சான்னு வச்சுக்கோ, இந்த திருச்சியே இன்னைக்கு இல்லாம அழிஞ்சு போயிருக்கும். அதை முழுசா காப்பாத்துனது உன் புருஷன் தாமா. அதனால நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாம தைரியமா வா. குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சிவன்யாவிடம் பேசிவிட்டு அசோக் வேகமாக ஐசியூவிற்குள் சென்றான். டேய், என்னடா என் பொண்டாட்டி உள்ள அனுப்ப சொன்னா மறுபடியும் நீயே வந்திருக்க? திரும்ப திரும்ப உன் முகரை கிட்ட பாத்துட்டு இருக்கணுமா என்ன? சித்தார்த் அப்படி சொன்னதும் அசோக்கிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சிவன்யா வெளியில் வந்தாள். சிவன்யா, ஹே, என்னாச்சு? எதுக்காக இப்படி அழற? அது அந்த அதித்தி போய் லிமிட் கிராஸ் பண்ணிட்டாடா. பாப்பாவுக்கு என்ன பண்ணிட்டா? வாட்? என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்களா? சிவன்யா, அசோக் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மையா? குழந்தை வீட்டுல இல்லையா? இல்லங்க, அம்மா கிட்ட இருந்து குழந்தைய அதித்தி அக்கா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப குழந்தைய காணும். அதித்தி, சித்தார்த்தோட பொறுமையை நீ ரொம்பவே சோதிக்கிற. இதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகுன்னு பாரு. அசோக், என்னோட போன் எடுத்து உடனே அர்ஜுனுக்கு கால் பண்ணு. சரிடா மச்சான், நீங்க போதும் மச்சான், பேசு. ஹலோ ப்ரோ, இப்ப என்ன? நான் போயிட்டேனா இல்லையா செக் பண்ணணுமா? ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட்ல ஏறிடுவேன். போதுமா? என்ன நம்புங்க ப்ரோ. அர்ஜுன், நான் சொல்றதை கேளு. நம்ம டீம்ல உள்ள எல்லாரையும் விஷ்ணு கிட்ட சொல்லி பத்திரமா கூட்டிட்டு போக சொல்லிட்டு நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. ப்ரோ, என்னாச்சு? உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு. இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? அர்ஜுன், என்னோட குழந்தைய இந்த அதித்தி கிட்னாப் பண்ணிட்டாலும் உங்க குழந்தை காணும். சிவன்யா ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நீ சீக்கிரம் வா. உடனே குழந்தை எங்க கண்டுபிடிக்கணும். வாட்? குழந்தைய காணுமா? என்ன ப்ரோ சொல்றீங்க? டோன்ட் வரி ப்ரோ, அண்ணி அழ வேண்டாம்னு சொல்லுங்க. நான் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல அங்க இருப்பேன். இன்னும் 1 மணி நேரத்துல குழந்தை உங்க கையில இருப்பா. ஓகே? ஓகே அர்ஜுன், பட் மறந்துடாத, இது அன்அபிஷியலா டீல் பண்ணு. இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அந்த குழந்தை என்னோடதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? எஸ் ப்ரோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க அண்ணியை மட்டும் அழாம பாத்துக்கோங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் தாஸ், நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் மிஷனே கிடையாது. இப்ப நீ பண்ண போறதுதான் உண்மையான மிஷன். இந்த மிஷன்ல நீ கண்டிப்பா சக்சஸ் ஆகியே தீரணும். ஏன்னா அது என் ப்ரோ ஒரு குழந்தை. அந்த குழந்தை மேல யார் கை வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த அர்ஜுன் தாஸ் யாருன்னு இன்னைக்கே காட்டுறேன். அசோக், இந்த விஷயம் எதுவும் லீக் ஆகாம பாத்துக்கோ. சிவன்யாக்கும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. புரியுதா? புரியுது மச்சான், நீ ரிலாக்ஸா இரு. கண்டிப்பா குழந்தைய அவ எதுவும் பண்ண மாட்டா. அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. ஒரு வேலை அவ பண்ணணும்னு நினைச்சாலே அதுக்கான தண்டனை கொடூரமா இருக்கும். சரி, நான் இன்னும் சில பேருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாம் கால் பண்ணிக்கிறேன். நீ நியூஸ் மட்டும் எங்கே லீக் ஆகிடாம பாத்துக்கோ. ஓகே மச்சான், மீடியா பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சிவன்யா, நான் திரும்பி வர வரைக்கும் நீ சித்தார்த்த பத்திரமா பாத்துக்கோமா. கண்டிப்பா பாப்பா கிடைச்சிருவா, நீ கவலைப்படாத. சரி அண்ணா, அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க பாப்பாவை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடுங்கண்ணா ப்ளீஸ். என்னால என் குழந்தை இல்லாம இருக்கவே முடியாது. எனக்கு எல்லாமே அவதான். சிவன்யாவிடம் பேசிவிட்டு அசோக் அங்கிருந்து சென்றான். சிவன்யா, ஏய், உன்னதான் என்ன பாரு, அழாதடி, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. இல்லங்க, உங்களுக்கு அதித்தி அக்காவை பத்தி தெரியாது. அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க குழந்தைய அடிச்சிருந்தா என்ன பண்றது? ஒருவேளை அவளுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம துன்புறுத்தினா என்ன பண்றது? என் குழந்தை நேரம் மம்மி மம்மின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. சிவன்யா, உனக்கு உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா? உன்னோட கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கேனா இல்லையா? உன் மனசுல எப்பவும் ஒண்ணு மட்டும் ஞாபகமா வச்சுக்கோ. ஒருவேளை உன் கண்ணில இருந்து கண்ணீர் வருதுன்னா அது இந்த சித்தார்த் இறந்து போனதுக்காகவா மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி நீ எதுக்காகவும் அழக்கூடாது. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அழ வைக்க முடியாது, அழ வைக்கவும் விட மாட்டேன். சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யா அழுது கொண்டே அவனது தோளில் சாய்ந்தாள். ஹலோ மிஸ்டர் ராஜு, நான் கமிஷனர் ராஜதுரை பேசுறேன். சித்தார்த் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ சார், நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போக போறேன். அர்ஜுன், நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க டைரக்டா அங்க வந்துருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். எபிசோட் 88. என்ன, குழந்தையை கொல்ல போறீங்களா? சார், வாட் ஹேப்பன்? இஸ் எனிதிங் ராங்? நோ மிஸ்டர் அர்ஜுன், இட்ஸ் குட் நியூஸ். சித்தார்த் சார் கொடுத்த ஃபோன் நம்பரை நாங்க ட்ராக் பண்ணி பார்த்தோம். அது 45 மினிட்ஸ்க்கு முன்னால தான் இங்க சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. கடைசியா அங்க ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அது விமல்ன்ற பேர்ல இருக்கு. அந்த பர்சனோட லொகேஷனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சாரோட குழந்தைய ரெஸ்கியூ பண்றதுக்கு சீக்கிரட்டா ஒரு டீமை கேதர் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே டேலண்ட் ஆனவங்க. சோ டோன்ட் வரி, நீங்க அவங்களோட சேர்ந்து அவங்கள லீட் பண்ணா போதும். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் ஹெல்ப். என்ன நடந்தாலும் சரி, குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. டெஃபினெட்லி மிஸ்டர் அர்ஜுன், சித்தார்த் சார் எவ்வளவு பெரிய மிஷனை நடத்தி முடிச்சிருக்காரு. அவரோட குழந்தையை காப்பாத்தாம விட்டா அது இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். அதனால கண்டிப்பா இதுல நாங்க சக்சஸ் ஆகியே தீருவோம். ஓகே சார், நாம எல்லாரும் சேர்ந்து குழந்தையை காப்பாத்தி சேஃபா ப்ரோ கிட்ட ஒப்படைப்போம்.
நான் நீங்க அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டு இருக்கேன். அர்ஜுன் சற்று நேரத்தில் கமிஷனர் அனுப்பிய லொகேஷனிற்கு சென்றான். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், எஸ்பி ராமகிருஷ்ணா, நைஸ் டு மீட் யூ. ஹலோ எஸ்பி சார், நைஸ் டு மீட் யூ. என்னாச்சு, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அவனோட லொகேஷன் எங்க காட்டுது? சார், விமல் வேற யாரும் இல்ல, நீங்க கிட்னாப் பண்ணதா சொன்னாங்க, பொண்ணோட தம்பி தான் அது. அந்த நம்பர் இப்போ சிட்டில இருக்க காஃபி ஷாப் கிட்ட காட்டுது. ஆல்ரெடி அந்த சிம் பத்தி நாங்க விசாரிச்சிட்டோம். இதுதான் அவனோட போட்டோ. நம்ம டீம்ல இருந்து 2 பேர் மட்டும் அந்த காஃபி ஷாப்க்குள்ள போகட்டும். அப்புறம் அவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணலாம். ஓகே சார், பட் நம்ம என்ன பண்ணாலும் சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்ட குழந்தை இருக்கிற ஒவ்வொரு நொடியும் குழந்தைக்கு ஆகுது. எஸ் மிஸ்டர் அர்ஜுன், வில் டு அவர் பெஸ்ட். எஸ்பி சொன்னது போலவே 2 போலீஸ்காரர்கள் மஃப்டியில் உள்ளே சென்றார்கள். அவர்களுடன் அர்ஜுனும் சென்றான். சார், 4வது டேபிள்ல ஒருத்தன் தலையில கேப்பு மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கான்ல, அவன் விமல். இவனை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன். அவன் பார்க்கவே ரொம்ப நர்வஸா இருக்கான். இவ்வளவு நர்வஸா காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கானா, அவன் கண்டிப்பா யாரையும் மீட் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சோ அடுத்து என்ன நடக்குதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். போலீஸ் ஆபீசர் இருவரும் ஒரு டேபிளில் உட்கார அர்ஜுன் வேறொரு டேபிளில் உட்கார்ந்தான். ஹலோ, இன்னும் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் எப்போ சொன்னேன்? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம், இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் சொன்னதெல்லாம் நடக்கணும். இல்லன்னா பிரச்சனை பெருசாயிடும். இந்நேரம் அந்த சிலத்துக்கு நியூஸ் போயிருக்கும். அவன் இந்நேரம் சிட்டி ஃபுல்லா குழந்தைய தேட ஆர்டர் அனுப்பியிருப்பான். அவ்வளவுதான், நீங்க சொன்ன காஃபி ஷாப் கிட்ட வந்துட்டேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே, சீக்கிரம் வா, லேட் ஆக்கிடாத. ஓகே பாஸ். அவன் சொன்னது போலவே அடுத்த 2 நிமிடங்களில் அந்த அடியால் காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தான். இதை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? எல்லாம் பக்காவா இருக்குல்ல? இந்த டாக்டர் கிட்ட விவரத்தை சொல்லிட்டல? எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த இன்ஜெக்ஷனை போட்டு அடுத்த 1 மணி நேரத்துல அந்த குழந்தையோட உயிர் போயிடும். நம்ம இன்ஜெக்ஷனை போட்டு அந்த குழந்தைய ஹைவேல ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டா முடிஞ்சது. அந்த குழந்தை நடந்து போற வழியிலே இறந்துடும். நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஓகே, ஹைவேல எங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு பார்த்து அந்த ஏரியால குழந்தைய இறக்கி விடும். ஏன்னா நம்ம தான் பண்ணணும், எந்த அடையாளமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இதா எஸ் பாஸ், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் செட் பண்ணியாச்சு. அந்த குழந்தை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க 2 பேர் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த குழந்தை இறந்தது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு வரணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே சரி, நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்பணும். அந்த அதித்தி ரொம்ப டென்ஷனா இருக்கா. விமல் அவனது அடியாளிடம் பேசிவிட்டு பின்பு அவனை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ப்ரோவோட குழந்தையவே கொல்ல பிளான் போடுவீங்க? உங்களுக்கு சாவி என் கையில தான்டா. சார், இப்ப என்ன பண்ணலாம்? உங்களை ஃபாலோ பண்ணலாமா? ஆனா நம்ம கார்ல போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அவங்க பின்னால போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ டீம்ல இருக்க எல்லாரும் ஒரு கார்ல வாங்க, எனக்கு ஒரு பைக் அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு பின்னாலே நீங்க ஒருத்தர் மட்டும் வாங்க. ஓகே சார். சற்று நேரத்தில் அர்ஜுன் சொன்னது போலவே அர்ஜுன் அங்கிருந்து பைக்கில் கிளம்பினான். மற்றவர்கள் சற்று தூரம் தள்ளி காரில் மெதுவாக வந்து கொண்டிருந்தார்கள். பாஸ், அவுட்டர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியாம ஒரு பில்டிங் இருக்கே, அங்கதானே பஸ் போனோம்? அங்கதான், சீக்கிரம் போ, நமக்கு நேரம் இல்ல. எந்த பிரச்சனையும் வரதுக்கு முன்னாடி நாம அங்க போயிடணும். ஓகே பாஸ், இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் அங்க போயிடுவேன். நம்ம காருக்கு பின்னால யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணல. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? இல்ல பாஸ், யாருக்கும் சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மள யாருமே ஃபாலோ பண்ணல, நான் நல்லா பாத்துட்டேன். நமக்கு பின்னாடி எந்த காரும் வரல. ஒருவேளை யாராச்சும் ஃபாலோ பண்ணாலும் அவங்க யாராவது பெரிய கார்ல தானே வந்திருப்பாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த குழந்தை ஒன்னும் சாதாரண குழந்தை இல்லையே, கிரேட் லெஜண்ட் சித்தார்த்தோட குழந்தை ஆச்சு. கண்டிப்பா இதுக்கு ஒரு தனி ஃபோர்ஸே போட்டு தேட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரதுக்கு முன்னால நம்ம சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகும். ஓகே பாஸ். அவர்கள் சொன்னது போலவே அடுத்த 1/2 மணி நேரத்தில் பாதி கட்டியும் கட்டாமலும் இருந்த ஒரு பில்டிங்கிற்கு முன் அந்த கார் சென்று நின்றது. அதிலிருந்து இருவரும் இறங்கினார்கள். பாஸ், நீங்க முதல்ல உள்ள போங்க. நம்ம யாராவது ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களா என்னன்னு எதுக்கும் ஒரு முறை பார்த்துட்டு வரேன். இந்தாங்க அந்த இன்ஜெக்ஷன். ஓகே, பார்த்துட்டு சீக்கிரம் உள்ளவா, நான் முன்னால போறேன். வந்துட்டியா? இதை வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா? நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு உனக்கு புரியுதா இல்லையா? நாம நீ என்னையும் சேர்த்து சொல்லாத. தப்பு பண்ணிட்டு இருக்கிறது நீதான், நான் இல்ல. ஏதோ கூட பிறந்துட்டேன்னு உனக்கு உதவி செய்ய தான் நான் இங்க வந்தேன். சரி, எங்க அந்த குழந்தை? எபிசோட் 89. அதித்தி என்ன ஆனா? அப்படி பேசாத. இது நான் எனக்காக மட்டும் செய்யல, நம்ம எல்லாருக்காகவும் தான். நாம மட்டும் அந்த சிவன்யாவை தாத்தா பக்கத்துல நெருங்க விட்டோம்னு வை, அதுக்கப்புறம் அவரோட எல்லா சொத்தையும் தாத்தா அவளுக்கே கொடுத்துருவாரு. அது நடக்க கூடாதுன்னு தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறேன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல நமக்கு இடம் இருக்கும்னு நினைக்கிறியா? நெவர், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த சிவன்யா இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இப்ப நீ பண்ற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இருந்தாலும் நீ போலீஸ்ல மாட்டினா அது நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஆயிடும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ சொன்ன மெடிசனை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா இன்ஜெக்ஷன். இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் நீ கேட்காத அதித்தி. சரி ஓகே, நீ எதுலயும் தலையிட வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நானே பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னோட அவசரத்தினாலதான் அபிஷேக் உன்னை விட்டு போயிட்டாரு. நீ இதெல்லாம் கவனத்தை செலுத்ததை விட அபிஷேக் எப்படி திரும்பி கொண்டு வரதுன்னு யோசி. அதுக்கே உனக்கு இருக்க ஒரே ஹோப் அவர் தான். அவரை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடாது. அபிஷேக் எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் முதல்ல இந்த சிவன்யாவோட கதையை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் என்ன பத்தி யோசிப்பேன். ஏதோ பண்ணு. இப்ப எங்க அந்த குழந்தை? சீக்கிரம், நமக்கு ரொம்ப நேரம் கிடையாது. எப்ப வேணாலும் போலீஸ் இந்த இடத்துக்கு வரலாம். வந்ததுல இருந்து அந்த சனியை கத்திக்கிட்டே இருந்துச்சு, தொல்லை தாங்க முடியலன்னு அது வாயவும் சேர்த்து கட்டிட்டேன். கத்தி கத்தி பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா சத்தத்தையே காணுமே. சரி சரி, சீக்கிரம் வேலையை முடி. இந்த இன்ஜெக்ஷன். ஏய், என்ன ஏன் கையில கொடுக்குற?
என்னால எல்லாம் இதை பண்ண முடியாது விமல், நீ அதை பண்ணிடு. என்ன நான் பண்ணவா? இல்ல, எனக்கு இந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தாலே பயம். அதுவும் ஒரு குழந்தைக்கு போய் போட சொன்னா என்னால முடியாதுப்பா, நீயே போடு. என்னடா நீ இப்படி பயந்தவனா இருக்க? சரி கொடு, நானே போடுறேன். வெயிட் பண்ணு, என் கூட வந்தவன் இருக்கான், அவனை போட சொல்லுவோம். ஏய் மாதிரி, இன்னும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. உன் கூட யார் வந்தா? என்னோட அடியால் தான். வெளியில யாராவது நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன்னு சொன்னான், இன்னும் வரல. வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏய் முட்டாள், என்னடா சொல்ற? உன் கூட வந்தவன் இன்னும் உள்ள வரலையா? ஓ மை காட், போச்சு, எல்லாம் போச்சு. கண்டிப்பா அந்த சித்தார்த்தோட ஆளுங்க நம்மள கண்டுபிடிச்சு இங்க வந்துட போறாங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உள்ள வர வரைக்கும் பாத்துட்டே தான் வந்தேன். நீங்க எந்த காரும் ஃபாலோ பண்ணல. அநேகமா ஏதாவது ஃபோன் கால் பேசிட்டு இருப்பான். இரு, நானே போய் செக் பண்ணிட்டு வரேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க இவனை தானே தேடுறீங்க. அர்ஜுன் அவர்கள் முன்பு விமலின் அடியாலை தூக்கி வீசினான். என்ன ரெண்டு பேரும் ஸ்டன்னாகி நிக்கிறீங்க? நீங்க வருவ நினைச்சு கூட பாக்கலையா? எதிர்பார்த்திருக்கணும். என்னோட ப்ரோக்கு எவனாவது பிரச்சனையை ஏற்படுத்த நினைச்சானா அவனுக்கு முன்னாடி எப்பவும் இந்த அர்ஜுன் தாஸ் இருப்பான்னு யோசிச்சிருக்கணும். கம் ஆன் பாய்ஸ், இன்னும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து ரெண்டு பேரையும் பிடிங்க. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. ஆக்சுவலி நான் குழந்தைய காப்பாத்த தான் இங்க வந்தேன். ஹே, ஜஸ்ட் ஸ்டாப் இட். உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ப்ரோவோட குழந்தையவே கிட்னாப் பண்ணிருப்ப. எனக்கு இந்த பொண்ணுங்களை அடிக்கிறது பொதுவாவே பிடிக்காது. ஆனா பொண்ணுன்ற லிஸ்ட்லயே நீ இல்ல. உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லடி. இந்தா வாங்கிக்கோ. அர்ஜுன் அதித்தியின் கன்னத்தில் ஓங்கி அறைய அவள் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாள். அர்ஜுன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சிவனியாவோட குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் என்னை இந்த இடத்துக்கு வர சொன்னா. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. ஆஹா, எப்பா என்ன ஒரு நடிப்பு. இப்படி எப்படி குழந்தைய கிட்னாப் பண்ணதே உனக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைய எப்படி ஊசி போட்டு கொள்ளணும் மட்டும் உனக்கு தெரியுமா? இந்தா நீயும் வாங்கிக்கோ. அர்ஜுன் விமலையும் ஓங்கி மிதிக்க அவன் அங்கிருந்த சுவற்றில் முட்டி கீழே விழுந்தான். எஸ்பி சார், ரெண்டு பேரும் என்னாலும் சரி வெளியே வரக்கூடாது. ரெண்டு பேரும் வெளியே வராத அளவுக்கு இவங்க மேல என்னென்ன கேஸ் போட முடியுமோ எல்லா கேஸையும் போடுங்க. லைஃப்ல இன்னொரு முறை சிவன்யாவையோ குழந்தையோ அவங்க ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. எஸ் மிஸ்டர் அர்ஜுன், டோன்ட் வரி. கண்டிப்பா இவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன். ஓகே, இவங்களை நீங்க பாருங்க, நான் குழந்தை எங்கன்னு பாக்கிறேன். அவர்களிடம் பேசிவிட்டு வேகமாக அர்ஜுன் உள்ளே சென்று பார்க்க குழந்தை அங்கு மயங்கிய நிலையில் கிடந்தான். ஓ ஷிட், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. இவங்கெல்லாம் மன்னிக்கவே கூடாது. தீக்ஷி குட்டி. அர்ஜுன் எவ்வளவு எழுப்பியும் குழந்தை கண் விழிக்காமல் மயக்கத்திலேயே இருந்தாள். எஸ்பி சார், சீக்கிரமே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுங்க. குழந்தைய இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். குழந்தை மயக்கத்துல இருக்கா. சார், வெளியே நிக்கிற கார்ல கிளம்புங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைய பார்த்தோம். ஓகே சார், ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். அர்ஜுன் எஸ்பியிடம் பேசிவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். அப்பொழுது அவனது செல்போன் ஒலிக்க அசோக் தான் போன் செய்திருந்தான். ஹலோ அர்ஜுன், என்னாச்சு? குழந்தை கிடைச்சிட்டாளா? அசோக் ப்ரோ, குழந்தை கிடைச்சிட்டா. குழந்தை இப்ப என் கூட தான் இருக்கா. ஆனா குழந்தை மயக்கத்துல இருக்கா. அதான் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சித்தார்த் ப்ரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அண்ணி அழ வேணாம்னு சொல்லுங்க. குழந்தை மயக்கத்துல இருக்காளா? ஏன், அவளுக்கு அடியேறும் பட்டிருக்கா? இல்ல ப்ரோ, குழந்தையோட கை வாய் எல்லாத்தையும் அந்த அத்தி கட்டி போட்டு வச்சிருக்கா. குழந்தை பயத்துல அழுது வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்க ஹாஸ்பிட்டல் வந்துருவோம். ஓகே பாத்து வாங்க. அப்புறம் அந்த அதித்தி என்னன்னா, அவளை சும்மாவா விட்டு வந்த? இல்ல, எஸ்பி சார் அங்கதான் இருக்காரு, அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. குழந்தை கண் விழிக்கட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க லெசன். சரி, இப்ப நான் போன வைக்கிறேன். ஓகே அர்ஜுன், நான் முதல்ல சித்தார்த் கிட்டே சிவனியா கிட்டே இன்ஃபார்ம் பண்றேன். ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா இருக்காங்க.